அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எழுந்து வருகிறது. நான் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறது, இன்னைக்கு அதிமுகல இருந்து சில முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு எக்ஸ் எம்பி எல்லாம் போய் பிஜேபியில் ஜாயின் பண்றாங்க. டெல்லி வரைக்கும் போய் கிராண்ட் இவெண்ட்டு. அப்போ ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அதுன்னா ஒரு கேள்வி எழுப்புதா? எனக்கு நிஜமாவே இன்னைக்கு அந்த ஈவெண்ட்ல ஐ சின்சியர்லி ஹோப் அவங்க ஒரு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கணும். அவங்க எல்லாரும் சேஃபா கூட்டிட்டு வந்திருக்கணும். ஏன்னா கோவை சத்யன் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, 3 பேர் 85 வயதுக்கு அதிகமானவர்கள், 3 பேர் 80 வயதுக்கு அதிகமானவர்கள், மொத்தமா 10 பேர் 75 வயதுக்கு அதிகமானவர்கள். So I'm hoping and praying that they are all safely brought back. பட் இதனுடைய லாஜிக் எனக்கு புரியல. வாட் கைண்ட் ஆஃப் பாயிண்ட்? இப்போ நீங்க ஒரு 2 பெரிய தலைவர்கள் இன்று அதிமுக இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தலைவர்களை நீங்க எழுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த். இவர்கள் எல்லாம் 1980s பாதி பேர் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களை கூட்டு போயிட்டு நீங்க டெல்லியில, அதனாலதான் ஒரு ஜேபி நட்டாவோ திரு அமித்ஷாவோ வரல. ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து ஒரு சீனியர் மினிஸ்டர் கூட கிடையாது. அவரை வச்சுதான் இந்த ஜாயின் பண்றது எல்லாம் காட்டினாங்க. மூத்த தலைவர்கள் அப்படின்லாம் போடுறாங்க. மூத்தனா கரெக்ட், ஏன்னா டெக்னிக்கலி அவங்க 80 வயசு 85 வயசுல மூத்த தலைவர்கள் தானே. பட் எதுக்காக இது ஒரு there was except எனக்கு அந்த லிஸ்ட்ல நான் பார்த்தது, I have been following ADMK since it started. அவங்க அந்த கோமதி சீனிவாசன் தவிர எனக்கு மத்தவங்க வந்து பிரபலம். அப்புறம் அந்த சின்னசாமி, சேலஞ்சர் துறை, 3 பேர் தான் வந்து ஓரளவுக்கு பேரையாவது பரிச்சயமான நபர்கள். மற்றவெல்லாம் 1980s, ஒரு 1974 ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா. 1974 எதுக்காக இந்த ஈவென்ட் நினைக்கிறீங்க? இல்ல, ஐ திங்க் இது டெல்லி பாஜக தலைமையா ஒரு ஷோ பண்றதுக்கு. நாங்க வந்து பாருங்க எல்லாரும் அதிமுக விட்டு வந்துட்டாங்க, இனிமே பாருங்க பிஜேபி தான் எல்லாரும் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு ஒரு இது வந்து ரொம்ப பசலிங்கா இருக்கு அசோகா. பிகாஸ் the BJP high command is அவங்க வந்து they are 4 steps ahead of the game. எல்லாரோடையும் அவங்களுக்கு இருக்கிற அந்த சாணக்கியத்தனமும் சாதுரியமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா ஸ்டேட்லயும். எப்படி தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி அவங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. அதனாலதான் சொல்றேன், ஐதர் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கணும், யாருக்குமே புரியாத ஏதோ இருக்கலாம், இல்ல இங்க இருக்கிறவங்க அவங்க மேல அவங்க கண்ணு மேல உள்ள புல் பண்ணி வச்சு இந்த மாதிரி. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னைக்கு விழாவை அதிமுகவே பிளவுபட்டுடுச்சு, 16 பேர் வந்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பாயிண்ட்லெஸ் ஈவென்ட்னு. ஓகே, கேப்போம். திரு ரவிச்சந்திரன், ஏதாவது பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் அசர வைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கா? இல்லை, இப்போ 25 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? இவங்கெல்லாம் எம்ஜிஆரே பார்த்ததில்லை, இவர்களை எப்படி அதிமுக என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணுவீங்க. 77லையும் 74லும் எம்ஜிஆர் அவர்களால் சீட்டு கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஒழிய அவர்களுடைய வயதை தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வயதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2004 இங்கிருந்து ஒருத்தர் போய் இந்த அமைச்சரவை வேணும், அது ஏற்கனவே ஜெயராம் ரமேஷ் சொல்லிட்டாரு, மன்மோகன் சிங் சொல்லணும் அப்படின்னு போராடுறதெல்லாம் அரசியலில் சகஜமான ஒரு விஷயம். இது ஒரு ஈவெண்ட். இது வந்து பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு ஈவெண்ட்டாக நடந்த விஷயம். இன்னைக்கு தந்தி டிவி கொடுத்த தந்தினால அது வேறு விதமாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சுங்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிஜேபியோடைய சோஷியல் இன்ஜினியரிங் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். 2014 ஜெயிச்ச தொகுதிகளில் இருந்து 2014 2019 ஜெயிச்சதில் 248 தொகுதிகளில் 2014 ஜெயிச்சாங்க, 19 ஜெயிச்சாங்க. எந்த விதத்துலையும் குறைவில்லை. ஒரு 55 சீட் புதுசாக ஜெயிச்சாங்க, ஒரு 25 சீட் தோத்தாங்க. இன்னி வரைக்கும் நான் பலமுறை சொல்கிறேன், 543 சீட்டில் 200 சீட்டில் கடந்த 3 தேர்தல்களாக பிஜேபி ஜெயிக்கவே இல்லை. ஆனால் ஆட்சியில் இருக்காங்க, ஆனால் வளர்ச்சியை கொண்டு வர்றாங்க. இது எப்படி சாத்தியம்னு சொன்னால் அவங்க வந்து நாளைக்கு நாடு பூரா நான் தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லாமல் நான் எதை நாடுகிறேன், அது ஏன் எனக்கு வரல, அதை நான் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மூவ் பண்ணுறாங்க. இப்படித்தான் நீங்கள் பிஜேபியை பார்த்து பயப்படணும். ஏன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளே பிஜேபி வந்துருச்சுன்னா இன்னைக்கு அதை தேமுதிகவும் தடுக்க நினைக்குது, பாமகவும் தடுக்க நினைக்குது, திமுகவும் தடுக்க நினைக்குதுன்னா, பிஜேபி உள்ள வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க எந்த ஒரு ஆட்டங்களும் பெருசா போட முடியாது அப்படின்னு ஒரு பாமரனா நான் சொல்றேன். ஆனா பாமகவுடைய அரசியல் வேற. இப்போ நியமிக்கப்பட்ட தலைவர் தான் அண்ணாமலை அப்படின்னு மணிகண்டன் ஐயா சொல்லுவாருன்னா,
ஒரு பாமரனா நானும் சொல்றேன், நியமிக்கப்பட்ட முதலமைச்சராகத்தான் எடப்பாடி ஐயாவால் இருக்க முடிந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா எடப்பாடி ஐயாவுடைய உழைப்பு 89 இருந்தே வந்தது. சேவலில் நின்று ஜெயிச்சவருங்கிற வரலாறெல்லாம் தனியா பேசுவோம். ஆனால் இப்படித்தான் நீங்கள் சுட்டி காட்டுவீங்கன்னா நான் அப்படி சுட்டி காட்ட வேண்டி வரும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இல்ல 7 மாதங்களா சொல்லிட்டு இருக்காரு, யார் வந்து பிரதமராக மோடி அவர்களை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களோடு கூட்டணி அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் தான் இவங்க போனதுனால என்ன சொல்றாரு, ஐயா என்டிஏவை தொடங்கியதே நாங்கள் தான் ஐயா, அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற இடத்தோட அதை கொண்டு போய் நிறுத்திக்கிறாரு. நான் ஒன்று கேட்குறேன், எடப்பாடி ஐயா 2019 சீட்டு ஒதுக்கினார்ல, நிறைய கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கினார்ல, அதே அளவில் இப்போ 2024 அவர் ஒதுக்கினாருன்னு சொன்னால் நான் அந்த ஆளுமையை மதிப்பேன். அதாவது அன்னைக்கு 5 கொடுத்தியா இன்னைக்கு 5 தான், அன்னைக்கு 4 கொடுத்தியா இன்னைக்கு 4 தான் அவர் சொன்னா. ஏன்னா வெற்றி தோல்விகள் யாருக்கு வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். கட்சிகள் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி வேணான்ட்டாங்க, அப்ப அந்த 5 சீட்டு காலியா தான் இருக்கு. ஏங்க 14 தொகுதி கேட்டா அதிமுக கிட்ட தவிர வேற எங்கெங்க போக முடியும்? திமுக கிட்ட போய் 14 தொகுதி இன்னைக்கு தேமுதிக கேட்டிருக்காங்க அறிவாலயத்துல இல்ல அந்த மாதிரிலாம் கேட்டா அதிமுக கிட்ட வேணா கேட்கலாம். பெரிய கட்சி தேமுதிக 14 சீட்டு வாங்கி தேமுதிக 14 சீட்டு வாங்கி இதுக்கு முன்னாடி போட்டிட்டது பிஜேபி கூட்டணியில இல்லைங்க. போன வாட்டி அவங்க கேட்டதும் இவங்களோட தான் 14 சீட்ஸ். அததான் இன்னைக்கு அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு பிரஸ் மீட்ல பிரேமலதா அவர்கள் அததான் நிலைமை சொல்லி காட்டினாங்க. கூடவே ஒன்று சொல்லியிருக்கணும், இன்டர்வல் வரைக்கும் படம் போட்டால் அப்புறம் படம் புரியாது இல்லையா, அதில் எத்தனை ஜெயிச்சார்கள் என்ற கருத்தை அவங்க சொல்லணும். அதே மாதிரி பிஜேபி எத்தனை சீட்டு போட்டி போட்டாங்க, அதில் எத்தனை ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் பர்சன்டேஜ் தெளிவாக தெரிஞ்சிடும். அதாவது நான் எத்தனை கத்தியை அடித்து அந்த இடத்துல நான் மாங்காய் பறிச்சேங்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை சொல்ல வேண்டும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, சீட்டு வாங்குறது இல்லை ஒரு கட்சியோட வீரம், அந்த சீட்டை ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பொறுப்பும் அதில் வரணும். நான் அதிமுகவை என்றைக்குமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஆனால் இன்னைக்கு 14 சீட்டு கேட்கறது அப்படின்னு சொன்னால் அதிமுக கிட்ட மட்டும்தான் அவங்களால தைரியமாக கேட்க முடியும். ஆனால் எடப்பாடி அவர்கள் இல்லை, போன வாட்டி உங்களுக்கு இவ்வளோதான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் உங்கள் கட்சி வளரல, போன மாநிலங்கள் சட்டசபை தேர்தலில் 0.7% இன்னும் வாக்கு வாங்கியிருக்கீங்க, இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு பேச முடிந்தால் அப்போ நான் சொல்வேன், ரைட்டுங்க, பிஜேபிங்கிறது இன்னும் வளரவே இல்லை, அதிமுக வந்து தன்னுடைய பொசிஷன்ல இருக்குது அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன். அடிப்படையில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுகவினர்களை அழைத்து வருவதுங்கிறது கடினமான ஒரு விஷயம். முடிந்தால் அதை வந்து இதுக்கப்புறம் பண்ண சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா வந்ததுனால திமுகவுக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதிமுக இருந்து ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்களை அசைச்சு பார்க்க முடியாது. இப்ப இந்த தேர்தலை பொறுத்து கேப்போம். திரு மணிகண்டன், 14 தொகுதி கொடுப்பீங்களா தேமுதிகவுக்கு? அதாவது கடந்த நாங்க கொடுப்போம், மேகாலயாலையும் மத்திய பிரதேசலையும் கூட்டணியில் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த தேமுதிக தன்னுடைய உயரத்தை காட்டிலும் அதிகமான சீட்டை எதிர்பார்த்தது அப்படிங்கிறதுனால தான் கடைசி நேரத்தில் அவங்க வெளியேறினாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் கொடுக்க முடியும்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுனால தான் அவங்க கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி விட்டு வெளியே போய் தனியா தினகரனோட அணி தேமுதிக கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.